சண்முக பாண்டியன் அவர்களோட படைத்தலைவன் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 3வது நாள், அதாவது நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூப்பர் கலெக்ஷன், அதாவது டே 1 டே 2 நேத்து 3வது நாள் தான் சூப்பர் வசூல் வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். இதை தாண்டி தக் லைஃப் 11 நாள்ல, அதாவது நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஏதாவது ஓரளவுக்கு வசூல் வந்திருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் துடரும் அப்படிங்கிற ஒரு படம் சரியான கலெக்ஷன் எடுத்தது, ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிட்டு. அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ வந்திருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளோ, ஓவர் சைஸ்ல எவ்வளோ, எவ்வளோ அந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு மொத்தமா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். அப்புறம் மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படம் நல்ல கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. மாமன் ஆக்சுவலா இதுவரையும் நல்லா ஓடிட்டு இருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல கலெக்ஷன். அப்புறம் ஹவுஸ்ஃபுல் 5 அந்த படம் வந்து நேற்று ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 230 235 கோடி கிட்ட வந்திருக்கு உலகம் முழுக்க டோட்டல் கலெக்ஷன். ஸோ நேற்று எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி இங்கிலீஷ் படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அப்புறம் முக்கியமாக இன்னைக்கு வந்து 8 இயர்ஸ் ஆஃப் மரகத நாணயம் அந்த படத்தோட வசூலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஸ்னோலாம் இருக்கிற இடத்துல ஒருத்தர் கையில் வேல்லாம் வச்சுட்டு நடந்து வர மாதிரி ஸ்க்ரீனில் நான் இப்போ காட்டுறது தான் ஃப்ரேமு. இது என்ன ஃப்ரேம்னு கேட்டதுக்கு நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ரீசெண்டாக அக்கண்டா 2 தாண்டவம் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன கிளிம்ஸு மாதிரி. பயங்கரமா இருந்தது, வேற லெவல். அப்படியே வேல் சுத்திக்கிட்டே வரும், அந்த இது சூலம். அதெல்லாம் அல்டிமேட்டு. உண்மையிலேயே பாலகிருஷ்ணா கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண, அக்கண்டா 2ங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் SMS மகி, சுதாகர், KM அதியாஸ் அப்படிங்கிறவங்க, பட்டு, விஸ்வா, JMC. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கான்செப்ட் ஆர்ட், ஃப்ரேம் கிடையாது, ஒரு கான்செப்ட் ஆர்ட், ஒரு படத்தோட ஒரு சின்ன அந்த படத்தோட மொத்த கருவையே ஒரு கான்செப்டா ஒரு இமேஜா ரெடி பண்ணியிருக்கேன். அதை பாருங்க. அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு பார்ப்போம் அது என்ன படம் அப்படிங்கிறத. ஃபைனல் டெஸ்டினேஷன் த பிளட் லைன்ஸ் இந்த படத்தோட 32வது நாள் வசூல் இந்தியாவில் 51 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 72 கோடி 78 லட்சம், உலகம் முழுக்க 271.7 மில்லியன் $, 2335 கோடி. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் டே 30 1 கோடியே 2 லட்சம் இந்தியாலையும், டோட்டலா இந்த படம் 30 நாள்ல 121 கோடி 20 லட்சம். ஆக்சுவலா உலகம் முழுக்க 500 மில்லியனை கடந்திருக்கு. 506.8 மில்லியன் $, 4300 கோடிக்கு மேல, 360 கோடிக்கு மேல வருது. லிலோ அண்ட் ஸ்டிச் இந்த படத்தோட 24வது நாள் வசூல் இந்தியாவில் 20 லட்சம், டோட்டலா இந்த படம் 9 கோடியே 48 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. 858.4 மில்லியன் $, வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இதுவரையும் 7385. தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் வந்து 4 கோடியே 32 லட்சம், டோட்டலா 3 நாள்ல இந்தியாவில் 11 கோடியே 78 லட்சம். ஸோ ஆனால் நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. உலகம் முழுக்க 197.8 மில்லியன் $, இதுவரையும் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 1700 கோடி கிட்ட வருது. பலரினா அப்படிங்கிற படம் டே 3 3 கோடியே 2 லட்சம் இந்தியாவிலேயே, டோட்டலாக 3 நாளில் 8 கோடியே 12 லட்சம் இந்தியாவில். ஸோ வேர்ல்டு வைடு 91.5 மில்லியன் $, 787 கோடி கிட்ட வருது. நேற்று நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் புல் சுக் மாஃப் அப்படிங்கிற படம் டே 24 இந்தியாவில் 60 லட்சம், டோட்டலா உலகம் முழுக்க 65 லட்சம். டோட்டலா இந்த படம் 90 கோடியை கடந்திருக்குங்க. 90 கோடியே 5 லட்சம் 24 நாள்ல. ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 13 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 15 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் 185 கோடியே 17 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 234 கோடியே 3 லட்சம். ஸோ ஆக்சுவலா இந்த 10 நாள்ல இந்த படம் பிரேக் இவனே பண்ணிடுச்சு. சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. மாமன் திரைப்படத்தோட டே 31 தமிழ்நாட்டில் 27 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம். டோட்டலா இந்த படம் இதுவரையும் 31 நாள்ல 40 கோடியே 80 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 45 கோடியே 18 லட்சம். ஆல்ரெடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படம் டே 10 தமிழ்நாட்டில் 24 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம். 2 கோடியே 40 லட்சம் தமிழ்நாட்டிலும், 2 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் நல்லா சூப்பரா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. பாப்போம் வீக் டேஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு.
தக் லைஃப் டே 11 தமிழ்நாட்டில் 89 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 10 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 59 லட்சம், உலகம் முழுக்க 1,78,00,000. ஸோ டோட்டலா 44,75,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 5,72,00,000, கேரளால 3,94,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,61,00,000, ஓவர்சீஸ்ல 42,66,00,000, உலகம் முழுக்க 100 கோடியை கடந்திருக்கு, 100,68,00,000. ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, ஒரு மோசமான வசூல் தான் எடுத்திருக்கு. ஆனால் படைத்தலைவன் சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. படைத்தலைவன் நேற்று 3வது நாள் எப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 87 லட்சம், டே 1 டே 2 ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலா 2,18,00,000 தமிழ்நாட்டிலேயே, உலகம் முழுக்க 2,70,00,000. ஆக்சுவலா இந்த படம் இன்னைக்கு மண்டே கூட ஒரு நல்ல புக்கிங் இருக்கு, இன்னைக்கு கூட நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். 5,5 கோடி பட்ஜெட், நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு இந்த 3 நாள்ல. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. முக்கியமா கேப்டன் விஜயகாந்த் வரக்கூடிய சீன்ஸ் வந்து தியேட்டர்ல பயங்கரமா விசில் பறக்குது. அந்த சீன்ஸ்லாம் அந்த நம்ம இதுல சோசியல் மீடியால பார்க்க முடியுது. படைத்தலைவன் இந்த 3 நாளுமே சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த 3 நாள்ல ஒவ்வொரு நாளுமே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. இதை தாண்டி இன்னைக்குமே இந்த படம் வந்து, அதாவது வீக் டேஸ்லயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனல் எண்ட் ரன்ல இந்த படம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அதை வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். உங்க எத்தனை பேருக்கு படைத்தலைவன் பார்த்து படம் வேற லெவல்ல இருக்கு, நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் இது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தொடரும் இந்த படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால 119 கோடியே 10 லட்சம். இதுதாங்க கேரளாவோட ஹையஸ்ட் கிராசர். இதுதான் கேரளாவோட ஒரே 100 கோடி வசூல் திரைப்படம் தொடரும் மட்டும்தான். தமிழ்நாட்டில் 5,85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,75,00,000, கர்நாடகாவில் 8,42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,19,00,000, ஓவர்சீஸ்ல 94 கோடி. டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் 235,31,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் கிராசர்ல 3வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து L2 எம்புரான், 2வது வந்து மஞ்சுமல் பாய்ஸ், 3வது தொடரும். இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி, ஷேர் வந்து 118 கோடி கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த படம் பட்ஜெட் 28 கோடி அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான். மேபி ஒரு சின்ன அமௌண்ட் இதுல இருந்து ஹீரோக்கு மெயினா நம்ம மோகன்லாலுக்கு போயிருக்கும். அதை தாண்டி ஏதாவது முக்கியமான ஏரியா வாங்கி அப்படிதான் அவருக்கு பெரிய லெவலில் பெரிய கோடிகள், பெரிய லாபம் கிடைச்சிருக்கு நம்ம மோகன்லாலுக்கு இந்த படத்துக்கு. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தான் இந்த படத்துல அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அப்புறம் மரகத நாணயம் 8 வருஷத்தை கடந்துருச்சு. இந்த படம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம், பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 14,45,00,000, இந்தியாவில் 16,35,00,000, உலகம் முழுக்க 20,65,00,000, 7 கோடி பட்ஜெட், 12 கோடி கிட்டத்தட்ட 11,85,00,000 இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. சூப்பர் ஹிட் திரைப்படம் வசூல் ரீதியா அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.